பேய் ஆவி எல்லாம் இருந்தா தான் மூவியை ஹரரா எடுக்க முடியுமா? நாங்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரின்னு நிஜ வாழ்க்கையில மனுஷங்க இப்படி எல்லாமா இருப்பாங்க அப்படின்னு நம்மளே பார்த்து பயப்படுற மாதிரி இருக்க ஒரு மூவி தான் கோல்ட் ஃபிஷ். நிறைய டைரக்டர்ஸ் யோசிக்கிறதுக்கே தயங்கின சில சீன்ஸ் இந்த மூவியோட டைரக்டர் தயக்கமே இல்லாம க்ரூயலா எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்மால் ஃபேமிலி, கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு பொண்ணு. இவங்க சின்னதா ஒரு ஃபிஷ் ஷாப் வச்சிருக்காங்க. பிசினஸ் நட்டத்துல போயிட்டு இருக்க காரணத்தினால பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனைவியும் குடும்பத்தை பத்தின கவலையினால சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடறா. இவங்க ரெண்டு பேரும் பண கஷ்டத்தினால அவங்க பொண்ணை சரியா வளர்க்காம விட்டுறாங்க. அவ சும்மா இருக்காம கண்ட பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு ஒரு ஷாப்பிங் மால்ல திருடி மாட்டிக்கிறா. அவளை காப்பாத்த போகும்போது தான் ஒரு பணக்கார அங்கிளை பாக்குறாங்க. அவன் இவங்க பொண்ணை ஓனர் கிட்ட பேசி காப்பாத்தி அவளுக்கு அவனோட கடையில வேலை போட்டு தரேன்னு சொல்லி அவங்க கிட்ட நல்லா அறிமுகம் ஆகுறான். ஹீரோக்கு அவன் மேல ஒரு சந்தேகம். ஆனா அவனும் ஃபிஷ் ஷாப் தான் வச்சிருக்கன்னு சொல்லி அவங்கள கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க நிறைய விதமான காஸ்ட்லி ஃபிஷஸ் இருக்கு. அதனால அவனும் அவன் பொண்ணை அங்க வேலைக்கு அனுப்ப சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பணக்காரன் கூட ஹீரோட மனைவிக்கு ஆஃபர் ஆகிருது. அவன் அதை யூஸ் பண்ணி அவகிட்ட உன் ஹஸ்பண்ட் என் கூட பார்ட்னராக சொல்லு, நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு அவளை தூண்டி விடுறான். சரின்னு இவளும் அதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல ஹீரோவும் அதை பத்தி பேசுறதுக்கு ஃபிஷ் ஷாப்புக்கு போறான். அங்கதான் ரெண்டாவது பிரச்சனை. அங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடந்துட்டு இருக்கு. 10,000 ரூபா கூட மதிப்பில்லாத ஒரு மீனை 1 லட்ச ரூபான்னு சொல்லி அங்கிள் ஒருத்தனை ஏமாத்திட்டு இருக்கான். அவன் பணம் கொடுத்ததும் ஹீரோக்கு தெரியாமலேயே அவன் கையால விஷம் கலந்த தண்ணிய மீன் வாங்க வந்தவனுக்கு கொடுத்து கொண்டுறாங்க. அங்கிள் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா. அவ ஹீரோ அங்கிள் 3 பேரும் அவனோட பாடியை மூட்டை கட்டி அது ஒரு சீக்கிரட்டான இடத்துக்கு கொண்டு போய் ஹீரோ வெளியே இருக்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவனோட பாடியை துண்டு துண்டா வெட்டி கவர்ல போட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதை ஒன்னொன்னா எரிச்சு அதுல வர சாம்பலை கொண்டு போய் ஆத்துல கரைச்சிருவாங்க. இந்த அங்கிளோட பொழப்பே இதுதான். தெரியாம ஹீரோ அவனோட பொண்ணை வேற அவன் கடையிலேயே வேலைக்கு சேர்த்திருக்கான். அவன் கூட பார்ட்னர் ஆகலன்னா இவனையும் இவன் குடும்பத்தையும் அங்கிள் கொண்டுருவான். இப்படியே கொஞ்ச நாள் போக போக ஹீரோ நார்மலா இருக்கிறத விட்டுட்டு அவனும் அங்கிள் மாதிரியே க்ரூயலான நிலைமைக்கு வந்துடுறான். இவனை இப்படி ஆக்குனது இந்த அங்கிள் தான் அப்படிங்கிற வெறியில அவனை கொடூரமா கொலை பண்ணிடுறான். அங்கிளோட மனைவி அவனை விட பெரிய சைக்கோவா இருப்பா போல. ரத்தத்தை பார்த்தாதான் அவளுக்கு காம எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. அதை யூஸ் பண்ணி ஹீரோ அவளை கரெக்ட் பண்ணி அங்கிளை எரிக்க சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நேரா அங்கிருந்து கிளம்பி ஃபிஷ் ஷாப்புக்கு போயிட்டு கடையில இருந்து அவன் பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே இறக்கி விட்டுட்டு அங்கிளோட வைஃபை பார்க்க போறான். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு நைட் அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அவன் பொண்ணை தேடி அவளோட பாய் ஃப்ரெண்ட் வரான். இவன் அவனை பார்க்க வெளியே ஓடுறா. ஆனா நம்ம ஹீரோ நச்சுன்னு ஒரு பஞ்சை வச்சு இவன் பொண்ணையும் அடிச்சு இழுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ள போட்டுறான். அடுத்த நாள் அவனோட மனைவியையும் பொண்ணையும் கூட்டிட்டு இவங்க யூஸ்வலா பாடி டிஸ்போஸ் பண்ற இடத்துக்கு போறான். அங்க ஆல்ரெடி இருக்க அங்கிளோட மனைவியையும் கொண்டுட்டு எல்லா பிரச்சனையும் காரணமான ஹீரோவோட மனைவியையும் கொண்டுறான். கடைசியா இருக்கிறது அவனோட பொண்ணு மட்டும்தான். அவளையும் குத்துற மாதிரி போயிட்டு இந்த உலகத்துல யாரை பார்த்துமே நீ பயப்படக்கூடாது, யாருக்கும் கருணை காட்டக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை அவனே எடுத்துட்டு செத்து போயிடுறான். கோல்டு ஃபிஷ் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா தன்னோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத, யாருக்கிட்டையும் இயல்பா பேச முடியாம, குறிப்பா யாருக்கிட்டையும் அன்பு காட்டாத ஒருத்தரை தான்